குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரியவா குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி வருஷத்துல ஒரு வாட்டி தான் அந்த பயிற்சி வரும். உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றியான பயிற்சி. குரு பகவானும் சுக்கிர பகவானும் இணையக்கூடிய பயிற்சி, சுக்கிர பகவானுடைய நவகிரக பயிற்சி. இது எப்படிப்பட்ட ஜாக்பாட் யோகம் இருக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க. குருனாவே பெருங்கொண்ட பணம், உங்க ஒழுக்கம், தன்மானம், நல்ல ஒரு ஆன்மீகம் எல்லாமே குரு தான். அடுத்து சுக்கிரன் திடீர் யோகம். எப்படி திடீர் யோகம்? ஆடம்பர சொகுசுக்காரு, சொகுசு பங்களா, மனைவி, கலை, இசை எல்லாமே அதிகக்கூடிய நேரம். அது போய் எங்க போய் நிக்குது? மிதுனத்துல போய் இந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. எப்ப ஆகிறாரு? மே மாசம் 15ஆம் தேதி. எப்படி 14ஆம் தேதி நைட்டு ஆகிற 15ஆம் தேதி பயிற்சி ஆகுது. ஆகி ஜூன் மாசம் 8ஆம் தேதி வரை இந்த யோகம் இருக்கு. பார்த்துங்க, வருஷத்துல ஒரு வாட்டி தான் வரும் இந்த யோகம். நல்லா பாருங்க. எல்லாரும் படிக்கிறீங்களா, தொழில் பண்றீங்களா, வேலை பார்க்குறீங்களா, எல்லாத்துக்குமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல கண்டிப்பா நடக்கும். ஏன்னா அது பரிவர்த்தனை யோகமா இருக்கு. யாரு? புதனுடைய வீட்டுல சுக்கிரனும், சுக்கிரனுடைய வீட்டுல புதனும் இருக்கும்போது இது சில பேருக்கு யோகத்தை அள்ளி கொடுத்துரும். அப்போ உங்க ஜாதகத்துல குரு சுக்கிரன் எப்படி இருக்காரு மட்டும் பார்த்துக்கிட்டு பலனுங்க துல்லியமான பதிவு கண்டிப்பா கிடைக்கும். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, பொதுவாக துலாம் ராசி கால சக்கரத்தின் 7வது ராசி தான் அந்த துலா ராசி. எப்படி ரொம்ப நாகரிகமான குணம் வந்து துலா ராசிக்கிட்ட அதிகமா இருக்குங்கிறாங்க. என்ன நாகரிகமான குணம்? ஒரு வேலையை கரெக்டா, சூப்பரா, பர்ஃபெக்டா, அழகா, நீட்டா கொண்டு போவாங்க. ரொம்ப பிடிக்கும் துலா ராசிக்கிறாங்க. ஏன்னா இந்த ராசி வந்து பொதுவாக சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி. அப்ப அங்க என்ன இருக்கும்? அழகு இருக்கும், ஒருத்தரை கவரக்கூடிய குணம் இருக்கும், மக்களுடைய தொடர்பு இருக்கும், எல்லாரையுமே கரெக்டா பண்ணக்கூடிய குணம் இருக்கும், யாரும் ஏமாத்த தோணாது, ஆசை நிறைய இருக்கும், ஆடம்பரம் நிறைய இருக்கும், அழக ரசிக்க வைக்கும். இப்படி அழக ரசிக்க வைக்கும், தன்னம்பிக்கை விடாம ஒரு விஷயத்த புடிச்சுக்கிட்டு அந்த விஷயத்த அடையக்கூடிய தன்மை இருக்கும். இது எல்லாமே துளாராசியை பொறுத்தவரை கண்டிப்பா இருக்கும். நீங்க பிறந்திருந்தா கண்டிப்பா அந்த குணம் உங்கள்ட்ட அப்படி இருக்கும். ஏன்னா இவங்க எப்போதுமே இவங்களுடைய இயல்பான குணமே இதுதான். இதை இப்படிதான் செய்யணும், இப்படி போனா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற திறமை பயங்கரமா இருக்கு. அப்படி துளாராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி, குரு சுக்கிரன் ஜோதிட டிவில சுக்கிர பயிற்சி, இது மிகப்பெரிய உங்க வாழ்க்கைக்கான வெற்றியான பயிற்சியா மட்டும்தான் இது இருக்கும். நீங்க எல்லாருமே குரு சுக்கிரன் ஜோதிட பாக்குற அனைவரும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் வாட்டி நம்ம சேனலை பார்த்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல், மறுபடியும் சொல்றேன், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும். ஏன்னா குரு சுக்கிரன் இணைவு ரொம்ப நாள்லாம் கிடையாது, ரொம்ப நாள்லாம் கிடையாது, வருஷத்துல ஒரு வாட்டி தான் இணையும். எதனால வரைக்கும் இணைஞ்சுக்கு தெரியுமா? ஜூன் மாசம் 8ஆம் தேதி வரை தான் அந்த குரு சுக்கிரன் இணைவு இருக்கு, பரிவர்த்தனை யோகம் இருக்கு. நான் ஏன் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண சொல்றேன்னா, ஒரு சில பேருக்கு இந்த 25 நாளுக்குள்ள என்ன வேணாலும் வாழ்க்கையில மாறலாம். எப்படி? உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் மாறலாம். ரொம்ப எல்லாம் இருக்க மாட்டாரு, கொஞ்ச நாள் தான். ஆனா இந்த சுக்கிரன் வந்தா ஏன் நம்ம எல்லாருமே ஏன் ஜாதகத்தை எடுத்து டக்கு டக்குன்னு பாக்குறோம்? ஏதாச்சும் ஒரு யோகம் வராதா? ஏன்னா டக்குன்னு ஒரு மனிதனுக்கு யோகத்தை காட்டக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் மட்டும் தாங்க. வேற எந்த கிரகத்தை நீங்க எடுத்துக்கவே அது எடுத்துக்காதே. ஏன்னா அது மகாலட்சுமி அம்சம் கொண்ட நட்சத்திரம், நான் அந்த அதிபதி சுக்கிர பகவான். அப்ப டக்குன்னு ஏதாச்சும் யோகத்தை கொடுக்க பார்ப்பாரு. ஏன் தெரியுமா நான் கொடுக்க பார்ப்பாரு சொல்றேன்? ஏன்னா குருவோட இணைகிறாரு. அங்கே ஒரு விபரீத ராஜயோகம் இங்க உட்கார்ந்துருக்கு. இங்கே 9ஆம் இடத்துல குரு நிக்கிறாரு, உங்க ராசியை பாக்குறாரு. குரு பார்த்தாலும் சுக்கிர பார்த்தாலும் ஒண்ணுதானே, ரெண்டும் இணைஞ்சுதானே குரு 5ஆம் பார்வையா பாக்குறாரு. அதனாலதான் இந்த வீடியோ மிஸ் பண்ண சொல்றேன். ஏன்னா உங்க ராசிக்கு அவர் தான் 8ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான். 8ல என்ன இருக்கு? நான் சொல்ல ரகசியம், திடீர் யோகம், ஜாக்பாட் எல்லாமே 8ஆம் இடத்துல இருக்கு. நான் ஏன் சொன்னேன் திடீர்னு உங்க வாழ்க்கையில மாறணும்? கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்க குரு சுக்கிர ஜோதிட. ஏன்னா துலா ராசிக்கு பர்ஃபெக்டா கிரகம் அடிச்சு அடிக்கும், பயங்கரமான யோகம். ஏன்னா இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு நல்ல யோகம் வேலை செய்யும். உங்க சுக்கிரன் அது மாதிரி 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தாரு, உங்களுக்கு என்ன பண்ணாரு உங்களுக்கே தெரியும். பிரச்சனை வச்சாரு, வழக்க வச்சாரு, பிரச்சனை நிறைய குழப்பத்தை வச்சாரு, தடுமாற்றத்தை வச்சாரு. எதையுமே நிரந்தரமான ஒரு முடிவு இல்லாம ஒரு குழப்பத்துல தடுமாற்றவங்களை வச்சாரா வைக்கல? நீங்க கேட்டுப்பாரு. தந்தைக்கு மருத்துவ செலவு நல்லா பாத்துக்கிறோம், தந்தைக்கு மருத்துவ செலவு, குடும்பத்துல நிறைய செலவு. நீங்க ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி இவ்வளவு பணம் வரும்,
இதை வச்சு நம்ம குடும்பத்தை ரன்னிங் பண்ணலாம் வச்சிருக்கோம். ஏன்னா அது ஆப்போசிட்டா வந்து நின்று இருக்கும். வண்டி வாகனம் நிறைய ரிப்பேர் வச்சிருக்கோம். இப்படி வீட்டுல, இடத்துல, பூமியில சகோதர உறவு, ஏதாச்சும் எழுத்தால பிரச்சனை, இடத்துல பிரச்சனை, ஏதாச்சும் இடத்த விற்க முடியல, பூமியை விற்க முடியல, சொத்தை விற்க முடியல, ஒரு குழப்பமா இருக்கு. என்ன காரணம்? அம்மாவுக்கு அப்பாவுக்கு மருத்துவ செலவு நிறைய பண்ணிட்டு இருக்கேன். என்ன காரணம்? என் குடும்பம், என் குழந்தைகளுக்கு நிறைய செலவு. பூர்வீக சொத்துல ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு. அந்த இடத்த வித்தா எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும், அந்த பணமும் தள்ளி தள்ளி போகுது. இது மாதிரி நீங்க கேட்டா சொல்லுவாங்க. நல்ல வேலை கிடைக்கல. எப்படி நல்ல வேலை கிடைக்கல? எதிர்பார்த்த வேலையில தடங்களா இருக்குது. நான் சூப்பரான வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்பா, இப்ப மேக்சிமம் இப்ப 2 மாசமா நான் வேலை இல்லாம வீட்டுல இருக்கிறேன். எப்படி வேலை இல்லாம? ஏன்னா புதன் ஒரு 2 மாசமா நீசம் இருந்தார். வீடு கொடுத்த குருவுடைய வீடு கொடுத்த புதன் நீசம். அங்க பிரச்சனை. தந்தை, வேலை, சகோதர உறவு, ஒரு கேஸ். இதுல இந்த 4 விஷயம் சொல்லல. தந்தையா, வேலையா, சகோதர உறவா, இல்ல தாய்மாம உறவா, பேங்கா, லோனா, வழக்கா, இதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு தடங்களை கொடுத்துருவோம். நீங்க எத்தனை பேர் துளாராசில பண்ணாலும் இதை கேட்டு பாருங்க. ஆமானுங்கிற விஷயம் சொல்லாம இருக்க மாட்டாங்க. எனக்கு வேலை போச்சு, கேட்டதுல பணம் கிடைக்கல, பொருளாதார பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் நான் சொல்லல. தயவு செய்து சொல்றேன், நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குதுங்க. அதுல எது யோகமான கிரகமோ அந்த யோகமான காலம் வரும்போது யோகமான விஷயம் கண்டிப்பா நடக்குங்க. எது பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை நீங்க சந்திப்பீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஜாதகத்தை பார்க்காம இந்த பலனை நீங்க தயவு செய்து எடுத்துக்க வேண்டாம். உங்க விதி ஜாதகத்துல எந்த கிரகம் திசை நடக்குது, எந்த கிரகம் புத்தி நடக்குது பாருங்க. அதையும் நம்ம பார்த்துக்கணும். எப்படி நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேர பிரகாரம் அந்த கிரகத்தை அப்படியே வச்சு, ஜாதகத்தை வச்சு இப்ப சுத்தி வரக்கூடிய கிரகத்தை அப்படியே மேட்ச் பண்ணணும். அங்கே நல்லது இருந்தா இங்க நல்லது நடக்கும், அங்கே பலவீனம்னா இங்க எது பண்ணாலும் சரியா இருக்காது. சில பேர் சொல்றீங்க, நான் பிறந்தது கஷ்டப்படுறேன், என்னங்க ஒரு வீடியோ தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா எனக்கு சொல்ற மாதிரியே இருக்கு பலன். நீங்க நிறைய பேர் சொல்றீங்க. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிடத்தில் நீங்க சொல்றது என்ன, நீங்க வந்து என் ஜாதகத்தை தான் அப்படியே நீங்க வீடியோவை சொல்றீங்க அப்படிங்க. தசாபதியை பார்க்காம இந்த பலனை தயவு செய்து எடுத்துக்க வேண்டாம். இது என்னுடைய கருத்து. ஏன்னா இப்ப எல்லாமே இந்த 2 கிரகம், ஏன்னா இது ஒரு சில பேர் இந்த 2 கிரகம் யோகமா இருக்கும், ஒரு சில பேர் பலவீனமா இருக்கும். அது ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமா சொல்ல முடியும். இப்ப பாருங்க 9ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. இப்ப நல்ல காரியத்தை கொடுக்க போறேன்னு சொல்றாரு. எப்படி நல்ல காரியத்தை கொடுக்க போறேன்னு சொல்றாரு. எப்படி பார்த்தாலும் மே மாசம் 30ஆம் தேதிக்கு அப்புறம் நேரா வந்துருவாரு. யாரு? புதன் சொந்த வீட்டுக்கு வந்துருவாரு. இங்க பரிவர்த்தனை யோகம் பயங்கரமா வேலை செய்யும். எத்தனை பேர் வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குறீங்க? அவங்க எல்லாத்துக்குமே எத்தனை பேருக்கு விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாம் சரியாகும். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் தேடி வரும். நீங்க எதுவும் தேடி போக வேண்டாம், உங்களை தேடி வரும். நீங்க தேடியே போகாதீங்க. ஏன்னா நம்ம நிறைய ஜாதகம் கொடுத்தது துளாராசிக்காரங்க. வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். பொருளாதார வருமானத்தை பத்தி கவலைப்படாதீங்க. திடீர் யோகம் நிறைய பேர் வேலை செய்யும். ஒன்றும் இல்லை, வண்டி வாங்க போறேன், வீட்டில் நல்ல காரியம் பண்ண போறேன், திருமணம் பண்ண போறேன்னா கணவன் மனைவில ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமண பிரச்சனை கவலையப்படாதீங்க, ஆல்ரெடி பிரச்சனை சரியா இருந்திருக்கும். காதல் திருமணமா, 2வது திருமணமா, இப்படி காதல் திருமணமா, 2வது திருமணமா, திருமணத்துல தடங்கள் இருக்கவே இருக்காது. ராஜா பார்த்துக்கோங்க. குழந்தை பாக்கியம் ஆல்ரெடி நிறைய பேருக்கு இனிமே கிடைச்சிரும். 5ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் பலமா இருக்கா. அது இல்லாம பாருங்க, செவ்வாய் உங்க ராசியை பாக்குற. கல்யாணம் பொண்ணே குழந்தை, அதுக்கான நேரம் வேலை செய்யும். கவலைப்படாதீங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு நேரமா இருக்கு. ஒண்ணும் இல்லை, இப்ப எடுங்க லாட்டரி சீட்டை எடுத்து பாருங்க, அடிக்கும் பாருங்க, ஜாக் பாட்டியும் தானே. அதிலே பணத்தை போட்டு வரையணும். ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா நிறைய பேருக்கு யூனிஃபார்ம் போட்டு எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க அவங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கும். வண்டி வாகனத்தை எத்தனை பேர் வேலை நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் எத்தனை பேர் போறீங்களா சூப்பரா இருக்கும். அடுத்து கட்டிடத்துறையில எத்தனை பேர் இருக்குல்ல சூப்பரா இருக்கும். ஆயுத சம்பந்தப்பட்ட வேலை எத்தனை பேர் பார்க்குறாங்க எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு. ஏன்னா செவ்வாய் உங்க ராசியை பார்க்கிறார். திடீர்னு பணம் வரும். இப்ப பொருளாதார நகையோ பணமோ சேமிப்போ கண்டிப்பா இந்த காலத்துல பண்ணுவீங்க. கடனை அடைப்பீங்க. நீ எழுதி வச்சுங்க. சொந்தமா தொழில் பண்ண முடியாத ஜாதகத்தை பார்த்து தசாபதத்தை தொழிலை போய் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. தொழிலுக்கு எந்த ஒரு தடங்களும் சொல்ல மாட்டேன். உங்க ராசி அதிபதி எப்படி பார்த்தாலும் இப்போ நல்ல ஒரு பலத்துல 9ஆம் இடத்துல இருக்கும்போது குருவோட சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பா கடன் வாங்கி தொழில் பண்ணாலும் சரி, இந்த கடன் தொழில கடன் இருந்தாலும் சரி, அதை அடைக்கக்கூடிய நேரமா இருக்கும். இரும்பு சார்ந்த வேலை, மெக்கானிக்கல் வேலை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க, அப்புறம் எல்லாத்துக்குமே கண்டிப்பா அரசாங்க வேலை திடீர்னு வரும். அது ஏன்னா எல்லாமே திடீர்னு வரும். உங்களுக்கு எல்லா கிரகம் இப்போ சூப்பரா எல்லா கிரகம் குரு சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு கெட்டது நடக்கூடாது. ஒன்றும் இல்லை, மருத்துவமனைக்கு போனோட மருத்துவ சதிப்பு இருக்காதுங்க. இப்போ நீங்க செக்அப் பண்ணி பாருங்க, எல்லாமே நார்மலா இருக்கும். ஏன்னா உங்க ராசி அதிபதி 9ஆம் இடத்துல குருவை சேர்ந்து இந்த குரு சுக்கிரன் யோகத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால இது மிகப்பெரிய ஒரு பணமும் ஆசையும் சேருதுங்க.
உங்களுடைய ஆசை பணம் மட்டும் இல்லை, உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம், நோய் எதிரி வகை கடனை இந்த சுக்கிர பகவான் சரி பண்ணி கொடுப்பார். ஜாதகத்தை எடுத்து பாருங்க, கண்டிப்பா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஜாதகத்தை பார்க்காம முடிவெடுக்க வேண்டாம். இப்ப நட்சத்திர பகங்களோட 1 நட்சத்திரம், முதல் நட்சத்திரம் சித்திரை, இதுலயுமே தன்னம்பிக்கை பயங்கரமா இருக்கும். எதுலையுமே ஃபோர்ஸா பேசுவாங்க. தைரியம் தன்னம்பிக்கை விட பிடிச்சது என்ன? தைரியம் தன்னம்பிக்கை தான். இனிமே எது வந்தாலும் கவலைப்பட வேணாம். யாரு சித்திரை நட்சத்திரம் பகங்க எல்லாத்துக்குமே யோகமா அமையும். எந்த காரியம் இருந்தாலும் சூப்பரா இருக்கும். நீங்க இருக்கக்கூடிய காரியம் எல்லாமே சூப்பரா சித்திரை நட்சத்திரம் பகங்க செம்மையான யோகமா வேலை செய்யுது. ஏன்னா செவ்வாய் சொந்த நேரம் 7ஆம் இடத்தை பாக்குறாரா, அவங்க ராசியை பாக்குறாரா, கண்டிப்பா யோகம் இருக்கும். மனைவி, குடும்பம், நண்பர்கள், பழக்க வழக்கம் சூப்பரான யோகத்தை கொடுத்துருவாரு. திருமண வாழ்க்கை, வேலை உத்தியத்துல ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும். எதை வந்தாலும் கவலைப்படாதீங்க. சித்திரை நட்சத்திரம் எல்லாமே உங்களுக்கு முழுமையா எதிரி பகை கடன் உடம்பு மருத்துவ செலவு நிறைய தடங்களை பார்த்துட்டு பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நல்லதா காட்டுது. யூனிஃபார்ம்ல வாங்குறவங்க, மெக்கானிக்கல், அடுத்து கட்டிட சார்ந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே செம்மையா இருக்கும். அடுத்து சித்திரைக்கு அப்புறம் யாரும் வருவா? எது நட்சத்திரம் வரும்? சுவாதி. சுவாதியில பிறந்தவங்க எதுவுமே பிரம்மாண்டமா பெருசா வாழ்க்கையில சாத்திக்கக்கூடிய வெறி உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். கவலையப்படாதீங்க. சுயசாரம் வாங்கிட்டாரு, குரு நல்லா பாக்குறாரு, சுக்கிரன் சேர்ந்து இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குரு 9ஆம் பார்வையை பாக்குறப்ப நல்ல காரியம், நல்ல விஷயம் யாருக்கு பிறந்தவங்க அந்த சுவாதியில பிறந்தவர்கள் கண்டிப்பா நடக்க போகுது. சுப செலவு, கல்யாணம் ஆக்கலையா, இப்ப கல்யாணம் ஆகும். சொத்து விற்க முடியாது, அந்த சொத்து வித்து போகும். தொழில் பண்ணணுமா, தொழில் தைரியமா பண்ணலாம். வேலை உத்தியத்துல கண்டிப்பா ஒரு சேஞ்ச் கிடைக்கும். ப்ரொமோஷன் தேடி வரும். விசா பிரச்சனை சரியாகும். திடீர் ஜாக்பாட் யோகம் கண்டிப்பா அமையும். ஏன்னா கிரகம் இப்ப அப்படி இருக்கு. அடுத்து சுவாதிக்கு அப்புறம் விசாகனத்துல பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க பயங்கரமான திறமையான இருக்கணும். இந்த விசாகத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருக்கும். குடும்பம் ஃபேமிலி எல்லாமே யோசிப்பீங்க. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு சாரா புழிஞ்சு கீழே ரொம்ப நொந்து நூலாயிட்டீங்க. அது வருமானம், இன்கம், பொருளாதாரம் எல்லாத்தையும் ரொம்ப கேஸ் வழக்கு பேச்சால மாட்டேங்கிறீங்க. எல்லா தரங்களும் பார்த்தது யாரும் நீங்க தான். இனிமே பார்க்க மாட்டேங்க. இனிமேதான் நல்ல நேரமே உங்களுக்கு நெருங்கி வரும். வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும். வீடு இடம் பூமி வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க, வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, படிப்பு நல்லா இருக்கும், ஆசிரியர் வேலை பார்க்க நல்லா இருக்கும், பேங்க்ல வேலை பார்க்க நல்லா இருக்கும். எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டா நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பார். கெட்ட விஷயம் நடக்காது பார்த்துக்கோங்க. எல்லாமே நல்லதா அமைச்சு கொடுப்பார். ஏன்னா கிரகம் இப்ப அப்படி இருக்கிறதுனால சொல்றேன். வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.